이 순간들이 영원히 돼 yeah 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 Feel me now do you hear me yeah Anangormis, welcome back to our channel, The Women Fan Fiction, The VS Back. ஸோ இனி நம்ம சேனலில் எவ்வளோ ரவுண்டர்ஸ் எபிசோட் 6 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாண்டா, லாஸ்ட்டாக எதோடு முடிச்சிருப்போம் அப்படின்னா, சாரா வந்து ரூமில் ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து அவளோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதோடு முடிச்சிருந்திருப்பேன். யாராவது கெஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், யாரும் கெஸ் பண்ணல. போன வீடியோ அவ்வளோவா ரீச்சும் இல்லை, 36 சம்திங் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ கமெண்ட் பண்ணவங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ. வள கொலலாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் எபிசோடு அதோடு முடிச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். சாரா வந்து என்னடா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது அது ஒரு மெசேஜ் அன்னோன் நம்பர்லேருந்து, லைக் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பிவேர் ஆஃப் ஆருத்ரா அப்படின்னு எழுதியிருக்கு. ஆருத்ரா கிட்டேருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு, யார் இது, ஆருத்ரா பற்றி இவங்களுக்கு எப்படி தெரியும், ஆருத்ரா கிட்டேருந்து நம்ம ஏன் முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதேதோ யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து லைக் ஒரு ஹெட்செட் போட்டிங்கன்னா என் வாய்ஸ் கிளியராக கேட்கும். பேக்ரவுண்டில் கண்டிப்பாக நாய்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஹெட்செட் போட்டால் தான் என் வாய்ஸ் கிளியராக கேட்கும். ஓகேவா? ஸோ பேக் டு ஸ்டோரி. அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அரோரா கிட்டே போகிறாங்க. அரோரா கிட்டே போயிட்டு அரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அரோரா வந்து பார்த்துட்டு, என்ன சாரா என்ன அப்படின்னு கேட்குறா. ஸோ சாரா வந்து சொல்கிறாங்க, இங்கே வா அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ ஆரோராவும் தனியாக வராங்க. அவங்கக்கிட்ட லைக் இப்போ அவங்க சோஃபாவில் உட்காந்து அவங்களும் இன்னொரு நிலாவும் வந்து உட்காந்து எடிட்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆரோரா வந்து சாரா வந்து ஆரோராவை கூப்பிட ஆரோராவும் வந்து வந்துடுறா. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் தனியாக கூப்பிட்ட, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாவது பார்த்தியா, இல்லை யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஸோ சாரா வந்து, இல்லை எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சாரா வந்து அவங்களோட ரூமில் இருந்திருப்பாங்க, பெட்ரூமில். பாய்ஸ்லாம் ஒர்க்கு கிளம்பியிருப்பாங்க. சாரா வந்து பெட்ரூமில் இருந்திருப்பாங்க. ஸோ கீழே வந்து டைனிங் ஏரியாவில் சோஃபாவில் வந்து அரோரா நிலாலாம் இருந்திருப்பாங்க. அண்ட் மற்ற கேர்ள்ஸ்லாம் அங்கே இங்கேன்ட்டு ஷஃபில் ஆகியிருக்காங்க. ஸோ சாரா கீழே வந்து இவங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க. நான் வந்து ரூமில் இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் வந்து பிவேர் ஆஃப் ஆருத்ரா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், பிவேர் ஆஃப் ஆருத்ராவா, ஏன் யார் மெசேஜ் பண்ணா, அது தெரிஞ்சால் நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டானா யார் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு. அது ஒரு அன்னோன் நம்பர், அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன், என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, சரி காட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து ஃபோனை வாங்குறாங்க. ஸோ ஃபோனை வாங்கி பார்த்துட்டு, என்னடி ஏதோ மெசேஜ் வந்திருந்தேன்னு சொன்னேன், ஒன்றுமே காணுமா, அங்கே தாண்டி இருந்துச்சு, இப்போ தாண்டி ஓப்பன் பண்ணேன், இப்போ தான் ஓப்பன் பண்ணியா, எதுவுமே இல்லடி, இல்லையா, எங்கே ஃபோனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அரோரா கையிலேருந்து ஃபோனை வாங்குறாங்க. அந்த ஃபோனில் வந்து எந்த மெசேஜுமே இல்லை. லாஸ்ட்டாக வந்து சாரா வந்து மை லவ் அப்படின்ட்டு ஒரு காண்டாக்டுக்கு மட்டும்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னா நம்ம டயாங் தான். ஸோ டயாங்குக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அரோரா வந்து பார்த்துட்டு, என்னடி ஏதாச்சும் கனவு கண்டையா, எதுவுமே மெசேஜ் வரல, அப்புறம் ஏன் மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்கிறேன், மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா, வராத மெசேஜ் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் என்னடி மெசேஜ் தான் எதுவுமே இல்லையே, நான் தான் சொல்கிறேன் வந்துச்சு அப்படின்ட்டு, எனக்கும் ஆருத்ராக்கும் என்ன பகையா, நான் ஏன்டி தேவையில்லாமல் பிவேர் ஆஃப் ஆருத்ரான்ட்டு வந்து சொல்கிறேன், நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தால் நீ என்னமோ என்னடானா கனவு கண்டியா அது கண்டியான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரா கோச்சிட்டு போயிடுறாங்க. அரோரா வந்து, பிவேர் ஆஃப் ஆருத்ரான்னு மெசேஜ் வந்துச்சா, ஏன் ஆருத்ராக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து திருப்பி உட்காந்து எடிட் பண்ணுறாங்க. நீலா கேட்குறா, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னா, அது ஒன்றும் இல்லை, ஏதோ கனவு கண்டா போல் அதான் உளறிட்டுருக்கா, என்ன உளர்னா, அது ஒன்றும் இல்லை பெருசாக, வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோன் சம்மந்தப்பட்டாலோ இல்லை ஏதாச்சும் இன்டர்நெட் சம்மந்தப்பட்டாலோ எல்லோரும் வந்து அரோரா கிட்டே வராங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அரோரா வந்து ஒரு ஹேக்கர். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எடிட்டிங் பண்ணுறது
எடிட்டிங் பண்ணுறது, அந்த யூடியூப்க்கான ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து அரோராவா தான் இருந்திருக்கும். ஸோ அத நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அரோரா தான் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஹேக்கர் அவங்க. ஸோ அதனால தான் சாராவும் வந்து ஓகே இவ ஹேக் பண்ணுவா அப்படின்றதுனால தான் அந்த நம்பர கொண்டு வந்து இவங்க கிட்ட காட்டலான்னு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள அந்த நம்பர் வந்து டெலீட் ஆயிருக்கும். லைக் அதுவாவே ஆட்டோ டெலீட் ஆயிருக்கும். அவங்க டெலீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மெசேஜ பார்த்து தான் அது ஆட்டோ டெலீட் ஆயிருக்கும். ஸோ அத வந்து லைக் அது வந்துச்சு அப்படின்றத அரோராவும் நம்பல. இவங்க வந்து அப்படியே விட்டுர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சாரா வந்து ரூம்ல யோசிச்சுட்ருக்காங்க. மெசேஜ் வந்துச்சே! அதுக்குள்ள எப்படி டெலீட் ஆச்சு? இல்ல நம்ம ஏதாச்சும் கனவு கண்டோமா? கனவு கண்டோன்னா, அது ஏன் ஆருத்ராவா இருக்கணும்? அப்படி இப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நெறைய குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தோடவே அவங்க வந்து ரூம்ல வந்து தூங்கிடுறாங்க. கீழ வந்து பேபீஸ்லாம் இருக்காங்க. ஸோ வெளியில வந்து வழக்கம் போல நம்ம அர்ஷி பாப்பாவும், சியோஜனும் விளையாடிட்டுருக்காங்க. சியோஜன் வந்து கூப்பிடுறான், "அர்ஷி வா உள்ள போலாம். அம்மா திட்டுவாங்க ரொம்ப நேரம் வெளிய விளையாடினா. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சியோஜன் வந்து அர்ஷிய கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனா அர்ஷி வந்து, "இல்ல நான் இங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். வா நீயும் விளையாடு. கொஞ்ச நேரம் நம்ம விளையாடிட்டு போலாம் உள்ள." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஷி சொல்றா. அர்ஷி வந்து இப்படி சொல்லவும் சியோஜனும் வந்து அர்ஷி கூட விளையாடிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்க லைக் எப்படி சொல்றதுன்னா, இவங்க வந்து வெளியில கார்டன் ஏரியால விளையாடிட்டுருப்பாங்க. மத்த பேபீஸ்லாம் வந்து ரொம்ப குட்டி பாப்பா. இவங்க 2 பேருக்கு தான் ஒரு 3 வயசு அந்த மாரி இருக்கும். 3, 3 1/2 வயசு அந்த மாரி இருக்கும். மத்த பேபீஸ் எல்லாமே ரொம்ப குட்டி, கை குழந்தை லைக் 6 மாசம், 1 வயசு அந்த மாரி இருக்கும். இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் பெரிய பாப்பாங்கன்றதுனால, இவங்க 2 பேரும் மட்டும் தான் வெளியில விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க கார்டன்ல விளையாடிட்டுருக்கும்போது, அந்த டைமிங்கில அது ஒரு லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஈவினிங் டைம் போல இருக்கும். ஒரு 4:00, 5:00 போல இருக்கும். அந்த டைமிங்கில கிளைமேட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாரி கிளைமேட் இருக்கவும், திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு இருள் சூழ்ற மாரியான ஒரு கிளைமேட். காத்து வந்து பயங்கரமா அடிக்குது. சியோஜன் பார்த்து பயந்துட்டு, "அர்ஷி வா உள்ள போலாம். மழை வர மாரி இருக்கு. உள்ள போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு, அ அர்ஷிய வந்து சியோஜின் கூப்பிடுறாங்க. இந்த சைடு வந்து மீராவும், ரியாவும் "அக்கா மேல துணி காய போட்டுருக்கு வா கொண்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி ரியா கூப்பிடவும், மீரா வந்து "ஏய் ஆமாண்டி வா வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டெர்ரஸுக்கு போய் துணியெல்லாம் எடுக்க போயிருப்பாங்க. லைக் டெர்ரஸ்லேருந்து பார்த்தா கார்டன் தெரியும். கார்டனில வந்து சியோஜின் அர்ஷிய கூப்பிட்டுட்ருக்கா. "வா அர்ஷி உள்ள போலாம், வா அர்ஷி உள்ள போலான்னு" கூப்பிட்டுட்ருக்கா. அர்ஷி வந்து அங்க ஏதோ ஒரு உருவத்த பார்த்து அப்படியே நிக்கிறா. சியோஜன் வந்து ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கான். "அர்ஷி வா போலாம், அர்ஷி வா போலான்னு" கத்திக்கிட்டு இருக்கவும், இந்த சைடு வந்து லைக் அர்ஷி வந்து ஏதோ ஒரு உருவத்த பார்த்து ஸ்டக் ஆகி நின்னுட்டுருக்கா. அது வந்து சியோஜனுக்கு தெரியல. ஏன்னா குழந்த தானே அதுக்கு எப்படி தெரியும்? ஸோ அவனுக்கு தெரியல. அவன் வந்து கைய புடிச்சு இழுத்துட்டுருக்கான். "வா அர்ஷி போலாம், வா அர்ஷி போலாம்" அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு இழுத்துட்டுருக்கான். மேல வந்து மீராவும், ரியாவும் வந்து துணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ரியா வந்து லைக் ஒரு கிளாத்த எடுக்கும்போது, அவளுக்கு முன்னாடி யாரோ ஒரு உருவம் வந்து நின்ன மாரி லைக் அவ ஃபீல் ஆகி லைக் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போறா. ஸோ பின்னாடி போவும் லைக் மீராவ இடிச்சிடுறா. மீரா வந்து பார்த்துட்டு, "ஏய் எதுக்குடி இடிக்கிற? அக்கா அக்கா" அப்படின்ட்டு அவ பதறவும், "என்னடி என்ன? காத்து அதிகமா அடிச்சதுனால சாஞ்சிட்டியா என்ன?" "அக்கா அது இல்லக்கா. ஏதோ ஒரு உருவத்த பார்த்தேன்க்கா நானு." "உருவமா? ஏய் என்னடி புதுசு புதுசா சொல்ற? இந்த வீட்டுக்கு வந்து நம்ம 1 வீக் அப்படியாச்சு. அந்த 1 வீக்குள்ள இதுவரைக்கும் நம்மளுக்கு எதுவும் நடந்ததில்ல. இப்ப என்னடான்னா உருவத்த பார்த்தேன், அத பார்த்தேன்னு சொல்ற. அக்கா நான் பார்த்தேன்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லவும், இந்த சைடு காத்து ரொம்ப அடிக்கவும், அவங்களோட முடி பறக்கும். லைக் எப்படி சொல்றதுன்னா, முடி காத்துல பறக்குது. கண்ணுல ஏதோ விழற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீரா வந்து திருப்பி கண்ண தொடச்சிட்டு இருக்கும்போது, கீழ வந்து குழந்தைங்க நின்னுட்டு இருக்கறத பார்க்குறாங்க. குழந்தைங்க கிட்ட வந்து லைக் கத்தலாம். லைக் எப்படி சொல்றதுன்னா, "உள்ள வாங்க பாப்பா" அப்படின்னு சொல்ல கத்தலான்ட்டு அவங்க வரும்போது, அவங்க வந்து லைக் அர்ஷிக்கு முன்னாடி இருக்க அந்த உருவத்த பார்த்துடுறாங்க. அது லைக் எப்படிப்பட்ட ஒரு உருவம்னா, பிளாக் கலர் பிட்ச் பிளாக்ல உடம்பு ஃபுல்லா முடி இருக்க மாரியான ஒரு உருவம். இப்போ கிளைமேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஈவினிங் ஒரு 6:00 போல ஒரு இருட்டு இருக்கும் இல்லையா? அந்த இருட்டு மாதிரி இருக்கு. மழை வரல. ஆனா இருண்ட ஒரு வானிலை அண்ட் வந்து ரொம்ப காத்தடிக்குது. அந்த காத்துல கீழ இருக்க அந்த ட்ரை லீவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பறக்குது. அது பறந்துகிட்டே இருக்கும்போது, இவங்க அந்த கண்ல தூசி விழுந்துருச்சுன்னு ஒரு திரும்பும்போது, அவங்க வந்து அந்த உருவத்த பார்த்துடுறாங்க. அந்த உருவத்த பார்த்து அவங்க கத்த, அர்ஷின்னு கத்த, இந்த சவுண்ட் வந்து ரியாவுக்கும் கேட்டு, "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்ட்டு ரியாவும் வந்து பார்க்குறா. ரியாவும் வந்து அந்த உருவத்த பார்க்குறா. ஸோ 2 பேரும் குடு 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 குடுன்ட்டு கீழ தல தெறிக்க ஓடி வந்து அர்ஷியையும், சியோஜினியும் தூக்குறாங்க. ஸோ அந்த இவங்க லைக் கீழ வர கேப்ல அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிருக்கும். அங்க எந்த உருவமுமே இருந்திருக்காது. ஆனா, அவங்க மேலேருந்து பார்க்கும்போது 2 பேருக்குமே அந்த உருவம் தெரிஞ்சது. லைக்
அர்ஷி அங்கே நின்றுட்டுருக்கானா, அர்ஷிக்கு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி அந்த உருவம் நின்னுருக்கு. அர்ஷி வந்து அந்த உருவத்த பார்த்து ஸ்டக் ஆகி நிற்கிறதையும் அவங்க பார்த்தாங்க. ஸோ பார்த்த உடனே இவங்க வந்து பார்ப்பாங்க 2 பேரையும். அதாவது அர்ஷி, சியோஜன வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்த ஃபாஸ்ட்டுக்கு சியோஜன் வந்து பயந்து அழுதுருப்பான். அர்ஷி வந்து இன்னுமே ஸ்டக் ஆகி தான் நின்னுட்டுருக்கான். ஸோ சீசன் 1ல சொல்லியிருப்பேன், கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம அரோராக்கு வந்து ஃபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் அர்ஷியும் எதையாவது பார்த்து பயந்தா, அப்படி இல்லை ஃபீவரிஷா இருக்குது அப்படின்னா அவளுக்கும் ஃபிட்ஸ் வரும். ஸோ இவ வந்து ஒரு மாரி கண்ணெல்லாம் மேலே போயிட்டு, குழந்த வந்து ஒரு மாதிரி லைக் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா. அதை பார்த்துட்டு மீரா பயந்து ஒரு மாதிரி கன்னத்தை தட்டிட்டு இருக்கா. "அர்ஷி அர்ஷி என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கன்னத்தை தட்டிக்கிட்டு இருக்கா. இந்த சவுண்ட் கேட்டு மற்ற கேர்ள்ஸும் கீழே வந்துடுறாங்க. அரோரா வந்து பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறா. "அக்கா என்னாச்சு என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு?" அப்படின்னு. "தெரியல, ஒரு மாதிரி தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. காற்று ரொம்ப அடிச்சதுனால நாங்கள் உள்ளே தூக்கிட்டு வந்தோம். திடீர்னு அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், அரோராக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தா அவ வந்து ஜிமினுக்கு கால் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே வந்து குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த லைக் அந்த என்ன சொல்லுவாங்க, கிட்ஸ் டாக்டர் என்னமோ சொல்லுவாங்களே, பீடியாட்ரிஷியன். பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க வந்து செக் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல. அவ எதையோ பார்த்து பயந்துருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பயந்துருக்காளா? அங்க என்ன ஆக்சுவலி நடந்துச்சு அப்படின்றது நம்ம மீராக்கும், ரியாக்கும் தெரியும். ஆனா அவங்க வந்து இப்போதைக்கு சொல்லல. ஏன்னா அவங்க இருக்கிறது ஹாஸ்பிட்டல். அதனால அவங்க சொல்லிக்கல. அரோரா வந்து கேட்குறா, "அக்கா அவ என்ன பார்த்தா? எதையாச்சும் பார்த்தாளா? ஏதாவது நடந்ததா அங்க?" அப்படின்ட்டு அரோரா வந்து கேட்குறா. அரோரா கேட்கறத பார்த்து மீரா வந்து ஆமா ஒண்ணு நடந்துச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். இங்க சொல்ல முடியாது." அப்படின்ற மாரி லைக் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, பார்வையால கன்வே பண்றாங்க. "நான் வீட்டுக்கு போய் சொல்றேன்." அப்படின்ற மாரி மட்டும் சொல்றாங்க. ஸோ இத பார்த்துட்டு அரோராவுக்கு புரிஞ்சிருது. ஓகே சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்ற மாரி அரோராவுக்கு புரிஞ்சிருது. ஸோ அரோரா வந்து ஜிமினையும் கூப்பிட்டு ஜிமினெல்லாம் கூப்பிட்டுருப்பாள்ல, மத்த பாய்ஸும் வந்துட்டு அர்ஷிய தூக்கிட்டு, "என்னாச்சு என் செல்லத்துக்கு?" அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து பார்த்து ரொம்ப பயந்து அவர் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு குழந்தைய. இப்ப வந்து அர்ஷி ஓகேவா தான் இருக்கா. ஜிமின் வந்து அர்ஷிய தூக்கி, "என்னாச்சு என் செல்லத்துக்கு? ஏன் செல்லம்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வெளியில வந்து அதிகமா விளையாடக்கூடாது அப்படின்ட்டு. அதுவும் தனியா விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிமின் அர்ஷி வந்து சொல்றா, "இல்ல டாடி, நான் சியோஜின் அண்ணா கூட தான் இருந்தேன். ஆக்சுவலி அர்ஷி தான் பெரிய பாப்பா, சியோஜின் வந்து தம்பி. ஓகேவா? ஸோ சியோஜின் கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓகே பேபி, நீயும் குட்டி பேபி தான், சியோஜினும் குட்டி பேபி தான். அதனால நீங்க 2 பேரும் வெளில தனியாலாம் விளையாடக்கூடாது. பெரியவங்க இல்லாம விளையாடுறது ரொம்ப தப்பு. இப்ப பாரு, ஏதோ கிளைமேட் சேஞ்ச்னால உனக்கு இப்படி ஆயிடுச்சு. திடீர்னு வேற ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது? அந்த டைம்ல யாரும் வரலைன்னா நாங்க என்ன பண்ணியிருக்கிறது? சியோஜனும் பாவம் பயத்துல ரொம்ப அழுதுட்டான்." அப்படின்ற மாரி ஜிமின் சொல்றாரு. ஸோ அர்ஷியும் வந்து, "சாரி டாடி" அப்படின்னு சொல்லி, "இட்ஸ் ஓகே பேபி. ஆனா இன்னொரு தடவ இந்த மாரி பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷிய வந்து தூக்கிக்கிறாரு. ஸோ இப்ப எல்லாரும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்றது வந்து அரோராக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அரோரா வந்து, "ஓகே ஏதோ நடந்திருக்கு. வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட கேட்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. நைட்டு போல ஆச்சு. ஒரு 8:00 போல ஆயிடுச்சு. ஸோ 8:00 போல எல்லாருமே வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு லைக் அரோரா சொல்றா, எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாரி சொல்லவும், எல்லாரும் வந்து ஓகே பேசலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்க முன்னாடி பேச முடியாது. அதனால அவங்க வந்து சொல்லவும், ஓகே பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து சொல்லிட்டு, லைக் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அப்படின்ற மாரி மத்த எல்லாருமே வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆர்த்தி வந்து பேபீஸ தூங்க வைக்கிறதுக்காக ரூம்லயே கூட்டிட்டு போயிட்டாங்க. ரூம்ல வந்து எல்லா பேபீஸும் தூங்க ஆரம்பிச்சாச்சு. தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போதே ஆர்த்தியும் வெளியில வந்துடுறாங்க. ஆர்த்தி, ஷிவானி அண்ட் பிடிஎஸ் பாய்ஸ் அண்ட் அவங்களோட ஒய்ஃப்ஸ் அப்புறம் வந்து எல்லாருமே லைக் அங்க இருக்க எல்லாருமே இருக்காங்க. அ அ இன்னும் யாரும் சொல்லல. லைக் லீ, நிலா, மினி எல்லாருமே இருக்கீங்க. என்வோ வந்து நாளைக்கு அதாவது மார்னிங் வருவாரு. அது வந்து மினிக்கு தெரியாது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த சர்ப்ரைஸ் வந்து மினிக்கு தெரியாது. ஸோ அரோரா வந்து மீரா கிட்ட கேட்குறா, "அக்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்கவும், மீரா வந்து சொல்றா, ஈவினிங் வந்து நானும் ரியாவும் மேல காய போட்ட துணிலாம் எடுக்கலான்னு மேல போயிருந்தோம். அப்ப ரியா வந்து துணிலாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவத்த பார்த்தேன்ட்டு அவ என்கிட்ட சொன்னா. நான் வந்து திட்டுனேன். "என்னடி சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அது என்ன உனக்கு மட்டும் தெரியுது? இத்தன நாள் வந்து 1 வீக் ஆச்சு. திடீர்னு ஏன் உன் கண்ணுக்கு தெரியுது இத்தன நாள் தெரியாம?" அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என் கண்ணுல தூசி பட்டுருச்சு. அப்போ வந்து நான் திரும்பும்போது அர்ஷி முன்னாடி நான் ஒரு உருவத்த பார்த்தேன். ஒரு 10 ஸ்டெப்ஸ்
ஸ்டெப்ஸ் தள்ளி அவள் முன்னாடி ஒரு பிளாக் கலர் ஒரு உருவத்த பார்த்தேன். அந்த உருவம் லைக் எப்படி இருந்துச்சுன்னா, உடம்பு ஃபுல்லா லைக் முடிய போத்துன மாரியான ஒரு உருவம். அது வந்து ஒரு லேடியா கூட இருக்கலாம். எனக்கு அது என்ன உருவம்ன்ட்டுலாம் தெரியல. ஒரு பிளாக் கலர் ஃபுல்லா முடியா தான் இருந்துச்சு. அது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த இருட்டுல. அத பார்த்துட்டு தான் அர்ஷி நின்னுட்டு இருந்தா. சியோஜன் வந்து அர்ஷிய கூப்பிட்டுட்டு இருந்தான். சியோஜன் கண்ணுக்கு அது தெரியல. ஆனா அர்ஷி அத பார்த்துருக்கா. அர்ஷி அத பார்த்துட்டு ஸ்டக் ஆயி நின்னு தான் அவளுக்கு அந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி மீரா சொல்லவும், எல்லாரும் வந்து செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஜிமின் வந்து வாட்! இந்த வீட்லயும் பேயா? அக்கா என்னக்கா? என்னதான் நடக்குது இந்த வீட்ல? நம்ம இப்ப எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்றது அது அது இதுன்ட்டு எதுவுமே பண்றதில்ல. அப்புறம் ஏன் சம்மந்தமே இல்லாம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்ற மாரி ஜிமின் கேட்க, அரோரா சொல்றா, "ஜிமின் நம்ம ஒண்ணும் சாதாரண மனுஷங்க கிடையாது. நம்ம என்ன மாரியான பவர்ஸ் வச்சிருக்கோன்றது உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாரி நடக்கிறது காமன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய ஆன்மாக்கள் கூட சண்டை போட்டுருக்கோம். ஆனா, அதெல்லாம் வந்து நம்ம உயிர காப்பாத்திக்கிறதுக்காக போட்டோம். இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு ஆன்மாக்கள்லாம் தெரியுதுன்றதுனால, அது கூட நம்ம போராடிட்டுலாம் இல்ல. நம்ம கண்டும் காணாம இருந்துறோம். ஆனா, சில உருவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? நம்மளுக்கு வந்து பவர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும் இல்லையா? அதனால அந்த மாரி ஏதாவது ஒரு உருவமா இருக்கும் அப்படின்ற மாரி அரோரா சொல்ல, மீரா வந்து இல்ல எனக்கு என்னமோ அது அப்படி தோணல. எனக்கு என்னமோ சம்திங் யாரோ ஏதோ ஏவி விட்டுருக்காங்களோன்னு தோணுது அப்படின்ற மாரி மீரா சொல்ல, சாரா வந்து ஆமா எனக்கும் அதாண்டி தோணுது அப்படின்ற மாரி அரோரா கிட்ட சொல்றா. ஏன் உங்களுக்கு திடீர்னு அப்படி தோணுது? மதியானம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த மாரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. பிவேர் ஆஃப் ஆருத்ரா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சாரா சொல்கிறா. என்னது மெசேஜா அப்படின்ற மாதிரி மற்ற எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம் ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. நான் ரூமில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் வந்து பிவேர் ஆஃப் ஆருத்ரா அப்படின்னு வந்துச்சு. அதை காட்டலான்னு கீழே இறங்கி வரதுக்குள்ள அந்த மெசேஜ் வந்து ஆட்டோ டிலீட் ஆயிருக்கு. இவளும் வந்து நான் சொன்னத நம்பல அப்படின்ற மாரி சாரா சொல்ல, லைக் அரோரா சொல்றா, "நான் அது லைக் அவ ஏதாவது கனவு கண்டிருப்பா அப்படின்னு நெனச்சேன் ஜிமின்" அப்படின்னு சொல்லவும், "அது எப்புட்ரி ஆருத்ராக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆருத்ரா மேல அவளுக்கு என்ன பகை ஏதாச்சும் இருக்கா? அது எப்படி அவளுக்கு கனவு கண்டிருப்பா சம்மந்தமே இல்லாம?" அப்படின்ற மாரி ஜிமின் சொல்றாரு. ஷிவானியும் வந்து சொல்றாரு, "ஆமா இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஆருத்ரான்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆருத்ரா இந்த வீட்ல தங்கியிருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு ரூம் வாசலுக்கா வந்து நின்னுகிட்டு இருந்தாங்க. அது ஏன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனா, நான் ஒரு தடவ பார்க்கும்போது, சாராவோட ரூம் வாசல்ல நின்னு அவங்க ஏதோ பண்ணிட்டுருந்தாங்க. லைக் டோர நாக் பண்ற மாரி சம்திங் ஏதோ பண்ணிட்டுருந்தாங்க. நான் வெளில வந்து கேட்டேன், "என்ன ஆச்சு ஆன்ட்டி?" என்னன்னு கேட்கும்போது, அவங்க வந்து, "இல்ல இந்த மாரி ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு வந்தேன்" அப்படின்ட்டு என்ட்ட சொன்னாங்க. எனக்கு அப்பவே அது வினோதமா தான் இருந்துச்சு. ஆனா, நான் அத பெருசா எடுத்துக்கல. இப்போ வந்து சாரா வந்து ஆருத்ரா பத்தி சொல்லும்போது, எனக்கு வந்து என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாரி சொல்ல, ஆனா அரோரா சொல்றா, "இல்ல அவங்க வந்து என்ன காப்பாத்துனாங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்ம பார்ட்டில இருக்கும்போது, எனக்கு வந்து டேமினோட ஆன்மா கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் டேமின நோக்கி போம்போது என்ன அவங்க தான் காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன் அவங்க வந்தத." அப்படின்ற மாரி அரோரா சொல்றா. அரோரா சொல்றத பார்த்துட்டு ஆர்த்தி, "டேமன்னா? டேமன் ஏன் இப்போ வரான்? அது எனக்கு தெரியல பெரியம்மா. பெரிய பையன் எப்போ வராரு?" அப்படின்ட்டு. லைக் டேமன் வந்து ஆர்த்தியோட ஒய்ஃப். சாரிங்க. டேமின் வந்து ஆர்த்தியோட ஹஸ்பண்ட். அதனால அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால அவங்க கேட்குறாங்க, "ஏன் டேமின் வரான்? டேமினோட சோல் தான் அப்பவே போயிடுச்சே, அவன் ஏன் வரான்?" "எனக்கு தெரியல பெரியம்மா. ஆனா பார்க்க அது டேமின் மாரி தான் இருந்துச்சு." அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவ்ளோ சம்பவம் நடக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஆருத்ரா மேல டவுட் வருது. எக்ஸெப்ட் அரோரா. அரோராவுக்கு வந்து ஆருத்ரா மேல என்னமோ இல்ல, அவங்க வந்து தப்பானவங்க மாரி என் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாரி லைக் அரோரா சொல்றாங்க. அதே மாரி தான் ஆர்த்தியும், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆருத்ரா மேல தப்பு இருக்க மாரி எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்கள ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, திடீர்னு ஆரம்க்கு வந்து ஒரு கால் வருது. கால்ல வந்து யாருன்னா ஆனா மோர்கன். ஸோ ஆனா வந்து கால் பண்ணி, இந்த மாரி நாளைக்கு வந்து நாங்க அங்க ஷிஃப்ட் ஆயிடுவோம். மார்னிங் வந்து நாங்க அங்க வந்துருவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகே நீங்க வாங்க. நாங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்க மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கால் கட் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இந்த மாரி மார்னிங் வந்து ஆனா வராங்களாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே எனிஹவ் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எல்லாரும் சேஃபா இருங்க. அண்ட் மறக்காம ரூம் வாசல்ல உப்பு உப்பு வந்து போட்டுக்கோங்க. அப்படின்ற மாரி அரோரா சொல்றா.
ஸோ போன பாட்டுலேயே சொல்லியிருந்திருப்பேன். உப்பு வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா ஸ்பிரிச்சுவல் பவர் கொண்டது. ஸோ அது தாண்டி எந்த ஒரு சோலாலேயும் எந்த ஒரு கெட்ட ஆன்மாவும் சரி, நல்ல ஆன்மாவும் சரி அதை தாண்டி வர முடியாது. அதனால அவங்கள வந்து ரூம் வாசலில் உப்பு போட சொன்னாங்க. அவங்களும் வந்து ஓகே நாங்கள் உப்பு போட்டுட்டு தான் தூங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே இப்போ ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு ஒரு யோசனை, என்னடா இது, ஏன் இப்படிலாம் நடக்குது, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, எப்போ இந்தியா வந்தோமோ அப்போத்துலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு தான் குலதெய்வம் கோயிலுக்கே போனோம், அப்பயும் ஏன் இதெல்லாம் நடக்குது, ஆருத்ரா மேலே ஏதாச்சும் தப்பு இருக்குமா, இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி அவங்க தான் ஏதாச்சும் காரணமா என்னன்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி அரோரா யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த சைடு வந்து சாரா வந்து கண்டிப்பாக அந்த ஆருத்ரா தான் இதுக்கெல்லாம் காரணம், எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி சாரா வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ வந்து கேட்குறான், நீ ஏன்டி அவங்களையே குறை சொல்லிட்டு இருக்க, டேய் நீ பார்க்குறல்ல எனக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஆருத்ரா பிவேர் ஆஃப் ஆருத்ரான்னு மெசேஜ் வரணும். சரி, ஆருத்ரா ஏன் இப்படி கூட இருக்கலாம்ல, ஆருத்ராவை பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க லைக் இப்போது ஸ்டார்டிங்கில் சொல்லு உனக்கு வந்து அவங்கள பிடிக்கும் தானே, ஆமாம் அவங்கக்கிட்ட ஒரு மதர்லி ஃபீலிங் இருந்துச்சு எங்களுக்கு, அதேதான். உனக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு மதர்லி ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு எனிமீஸ் அதிகம்ன்ட்டு அவங்க ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாரி யாராவது ஒருத்தவங்க கூட தான் நீங்க வெறுக்கணும் அப்டின்ட்டு கூட தான் பண்ணியிருக்கலாம். நீ ஏன் அத யோசிக்கல? சரி, அத ஏன் எனக்கு அனுப்பணும்? இத்தன பேர் இருக்காங்க. இத்தன பேருக்கு அனுப்பியிருக்கலாமே, ஏன் எனக்கு அனுப்பணும்? இங்க பாரு சாரா, நீ ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்க. அது ஒரு ரேண்டமா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? மத்தவங்களுக்கும் வந்திருக்கலாம். அவங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இத நீ ஓவர் திங்க் பண்ணி பெருசா யோசிக்காத. இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் ஓகேவா? நீ மெசேஜ் வச்சு ஒரு ஆள வந்து நீ எடை போடக்கூடாது. உனக்கு வந்து அவங்க கிட்ட எப்படி ஃபீல் ஆச்சு? அவங்க தப்பானவங்கன்னு உனக்கு ஃபீல் ஆச்சா? இல்லல்ல. யூ கேன் சேஃப் வித் ஹர்ல அப்படின்ற மாரி ஏ சொல்லவும், சாரா வந்து ஆமா நான் அவங்ககிட்ட சேஃபா தான் இருந்தேன். அண்ட் அவங்ககிட்ட நான் அம்மா மாரி தான் ஃபீல் பண்ணேன். ஆனா என்னமோ உறுத்துதுடா அப்படின்ற மாரி சாரா சொல்லவும், உனக்கு என்ன உறுத்துதுன்றது எனக்கு தெரியல. ஆனா நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்றன்றது மட்டும் உண்மை அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் போய் படுத்துடுறாரு. சாரா வந்து ஒருவேளை நம்ம நிஜமாவே ஓவர் திங்க் தான் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு அவர் கூட படுத்துடுறா. ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஆஷா வந்து சொல்றா, "ஒரு வேளை சாரா சொல்றது உண்மையா இருக்குமா சுகா? ஏன்டி அப்படி சொல்ற? உனக்கு என்ன அவங்க தப்பானவங்கன்னு தோணுதா?" "இல்லப்பா, ஆருத்ராவ சொல்லல. ஆனா இப்ப இங்க நடக்கிற சம்பவம் எல்லாமே வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே நடக்குது. நீ ஏன் இப்படி யோசிக்கல? ஏன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்குதுன்னு யோசிக்கிற? மேபி ஆனா மோர்கனோட டீலிங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆக்சுவலி நடக்குது." சொன்ன மாதிரி ஆருத்ரா வந்து அன்னைக்கு அரோராவ காப்பாத்திருக்காங்கல்ல. அப்ப ஏன் நீ இப்படி யோசிக்கலாமே! அவங்க வந்து உன் அக்காக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐ மீன் சாரி அரோரா வந்து தங்கச்சி. ஸோ ஆஷாவோட தங்கச்சி இல்லையா? ஸோ யாருக்கு தெரியும்? அவங்க வந்து அரோராக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல. நீ அத யோசிச்சிருக்கணும்ல. நீ ஏன் அத யோசிக்கல? அப்படின்ற மாரி கேட்க, ஆமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ தப்பா தோணுது. சாரா சொல்றது கரெக்ட்டா இருக்குமோன்னு தோணுது சுகா அப்படின்னு. இங்க பாரு, எனக்கு என்னமோ அவங்க தப்பானவங்க மாரி தெரியல. உனக்கு தப்பானவங்க மாரி தோணுச்சுன்னா, நீ வந்து அத உடனே நம்பிடக்கூடாது. ஜஸ்ட் மெசேஜ் வச்சுலாம் நம்ம நம்ப முடியாது ஆஷா. நம்ம வந்து எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும். எது தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்ம வந்து நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள வச்சு, மாயைய வச்சு நம்ம வந்து இவங்க தான் குற்றவாளின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. உனக்கு தெரியும்ல, முன்னாடி எத்தன பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளோ மாயை நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அந்த மேஜிக்ஸ் எல்லாமே தாண்டி நம்ம எது உண்மை, எது பொய்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதே மாரி நேரம் வரும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். நீ இப்போதைக்கு இத பத்திலாம் யோசிக்காம நிம்மதியா தூங்கு ஆஷா அப்படின்ற மாரி சுகா வந்து ஆஷாவோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு அவர் படுத்துடுறாரு. ஸோ எங்க ஆஷா வந்து இவன் சொல்றது தான் கரெக்ட்டு. நம்ம தேவையில்லாம ஒருத்தவங்கள சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் படுத்துடுறா. ஸோ மினி வந்து இங்க என்வோக்கு வந்து கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா கால் வந்து ரீச் ஆயிருக்காது. ஸோ அவளும் வந்து ஓகே மேபி இவன் பிஸியாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுறா. ஸோ அவளும் வந்து இங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதே மாரி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை சாரா சொல்கிறது உண்மையா இருக்குமா? அப்படி இல்லைன்னா அரோரா சொல்கிறது உண்மையா இருக்குமான்ட்டு வேற வேற எண்ணங்கள் இருக்கு. அண்ட் ஆரம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஓகே நாளைக்கு ஆனா வந்து வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்ல நம்ம எல்லாம்
ப்ராஜெக்ட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரியா கிட்ட சொல்லுவோம். ஓகே ஆரம், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ எல்லாருமே இப்போ படுத்து தூங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ மார்னிங் வந்து ஒரு 6:00 போல் இருக்கும். 6:00 போல் இரு எல்லாருமே லைக் எப்படின்னா கேர்ள்ஸ்லாம் எந்திரிச்சிடுறீங்க. பாய்ஸுக்கு வந்து 9:00 வந்து அவங்க ஒர்க் போகணும். அதனால் 6:00 வந்து கேர்ள்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து மீரா, சாரா அண்ட் நான்சி இவங்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்க. ஸோ எல்லோரும் எந்திரிச்சிடுறீங்க. நான்சி வந்து வெளியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. சாரா வந்து மெதுவா நடடி, எங்கேயாவது விழுந்துற கிழுந்துற போற, அண்ட் சேஃப்டிக்கு ஏதாவது கையில் வச்சுக்கோ, லைக் எப்படின்னா ஸ்டிக்கு மாதிரி லைக் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரா வந்து இல்லை ஓகே தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜேகே வந்து இங்கே ரூமில் வந்து பெட்டில் வந்து தடவி பார்த்துருப்பாரு. பக்கத்தில் வந்து நான்சில ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு பட்டுன்னு பதறி அடித்து எந்திரிச்சிருப்பாரு. ஸோ எந்திரிச்சிட்டு அவர் வந்து பக்கத்தில் பார்க்காரு, நான்சி காணோம். ஸோ ரூம் டோர் ஓப்பன் ஆயிருக்கிறது பார்த்துருப்பாரு. ஸோ வெளில வந்து பார்த்தா நான்சி வந்து காரிடாரில் நடந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட இவரும் வந்து ஏன்டி சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட, முழிப்பு வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இவர் வந்து ஓகே இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அந்த காரிடார்லேயே 2 பேரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து மீராவும் சாராவும் வந்து எல்லாருக்கும் காஃபி போடுறது, டீ போடுறதுன்னு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைமும் போகுது. எல்லாரும் வந்து ஆஃபீஸ்க்கு ஐ மீன் லைக் என்னன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே அதுவுமா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு லைக் எப்படின்னா வீட்டில் இருக்க மாதிரி ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ கீழே வருவீங்க. வந்து அப்போ வந்து யாரோ டோர் நாக் பண்ணுற லைக் பெல் சவுண்ட் கேட்கும். பெல் சவுண்ட் கேட்டதுமே நேராக வந்து அரோரா தான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போகிறா. ஸோ அரோரா ஓப்பன் பண்ணவும் வெளியில் வந்து ஆனாவும் அவங்களோட 7 பிரதர்ஸும் இருக்காங்க. ஸோ 7 பேருமே இருக்காங்க இங்க. நான் வந்து யாருக்கு யார் வந்து செகண்ட் லீடா வருவாங்க அப்படின்றத வந்து போக போக சொல்றேன். ஏற்கனவே 4த் எபிசோடில் ஒரு 2 கேரக்டர் மட்டும் நான் இன்ட்ரோ குடுத்துருப்பேன். அவங்களுடைய நேம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஐ மீன் ரொம்ப ஒரு மாரி டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் மெமரைஸ் பண்ண. ஆனா அந்த ஆக்டர வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட நேமும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மோஸ்ட்டா நம்ம பார்த்து ரசிச்ச கொரியன் ஆக்டர்ஸ் அண்ட் கேபாப் கேபாப் பாய்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? ஸோ வெளியில வந்து இவங்க எல்லாரையும் பார்க்கவும், ஆரோரா வந்து "ஏய் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓப்பன் பண்ணி, "உள்ள வாங்க" அப்படின்ட்டு இன்வைட் பண்றாங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு மத்த எல்லாருமே பார்க்கும்போது, ஆனாவும் அவங்களோட பிரதர்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்ணி, "வாங்க உங்களோட ரூம் இங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சோஃபால உட்கார வச்சு எல்லாருக்கும் வந்து டீ, காஃபி அந்த மாரி குடுத்துட்ருக்காங்க. அவங்களும் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து அம் ஆனாவோட ஒரு பிரதர் சொல்றாங்க, "டீ ரொம்ப நல்லாயிருக்கு. யார் போட்டது?" அப்படின்னு கேட்கும்போது, சாரா சொல்றா, "நான் தான் போட்டேன்" அப்படின்னு. "வாவ்! உங்க கைக்கு தங்க வளையலே போடலாங்க. செம்மையா இருக்கு" அப்படின்னு சொல்லவும், வீக் வந்து லைட்டா, தங்க வளையலா? என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி போட போறேன். எவனுக்கு என்னவாம்?" அப்படின்ற மாரி மைண்ட் வாய்ஸ் இருக்கு. இருந்தாலும் அமைதியா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சாரா வந்து, "ஓகே தேங்க் யூ. குடிங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகே நீங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க. நம்ம ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்லவும், எல்லாரும் வந்து ஓகே எங்கள் ரூம் எதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷிவானி வந்து ஒருத்தவங்களுக்கும் ரூம் காட்டிகிட்ருக்கா. இவங்களும் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்கவுங்க ஃப்ரெஷ்ஷப் இப்போ வந்து எல்லாருக்குமே தனித்தனி ரூம். லைக் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட எல்லா ரூமும் இருக்கும். கீழே வந்து இருக்க எல்லா ரூமே ஃப்ரீயாக தான் இருக்கும். கெஸ்ட் ரூமாக தான் இருக்கும். அங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே வந்து ஒரு ரூமில் தான் பேபிஸும் ஆர்த்திலாம் இருப்பாங்க. ஷிவானிக்கு தனி ரூமு. பேபிஸும் ஆர்த்தியும் வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. லைக் பேபிஸ் வந்து பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆர்த்தி வந்து பேபிஸோட ரூமில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் ஒரு ரூம் இப்போ வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக ரூம் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களும் வந்து ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகுறாங்க. திரும்பி வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. "இப்ப யாரு?" அப்படின்ற மாரி நம்ம ஷிவானி தான் ஓப்பன் பண்ண போறா. ஷிவானி ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில வந்து ஆருத்ரா. ஸோ ஆருத்ராவ பார்த்ததும் ஷிவானியோட மூஞ்சியே ஒரு கோணலா போகுது. "இவங்களா? இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்க?" அப்படின்ற மாரி தான் போகுது. ஸோ ஷிவானி பார்த்துட்டு ஆருத்ரா, "ஹாய் என்னம்மா இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்ட?" ஹாய் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து உள்ள கூப்பிட்றா. உள்ள வந்து ஆருத்ரா வரத ஆரோரா பார்த்துட்டு, "ஹாய் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க?"
நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க. ஆர்த்தி பார்த்துட்டு, "ஏய் வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடுறாங்க. ஸோ இவங்களையும் வந்து எல்லோரும் இன்வைட் பண்ணிட்டு திருப்பி வந்து காஃபி வந்து மீரா குடுக்குறா. அவங்களும் வந்து குடிச்சிட்டு இப்போது லைக் ஆருத்ராவை பார்த்தா சாராக்கு, ஆஷாக்கு, ஷிவானிக்கு ஒரு டவுட் வருது. ஒரு வேளை இவங்க தான் காரணமாக இருக்குமோ எல்லாத்துக்கும், அந்த பேயை பார்த்ததுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க வந்து எதுவுமே காட்டிக்கல, அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ ஷிவானி வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சிடு சிடுன்னு பண்ணுறதுனால அது வந்து ஆர்த்திக்கு பிடிச்சிருக்காது. ஆர்த்தி வந்து ஷிவானி காதில் சொல்கிறாங்க, "இங்கே பாரு இப்படிலாம் பண்ணாத, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் அவங்கள நம்ம தான் ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். அதனால் ஒழுங்காக ட்ரீட் பண்ண அவங்கள இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத ஷிவானி" அப்படின்ற மாதிரி ஆர்த்தி சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்தி "சரிம்மா சாரி, நான் ஒன்றும் பண்ணலை, ஓகே, நான் வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வந்து டீ கொடுக்கறது அப்படி இப்படின்னு பேசுகிறதுன்னு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆருத்ரா வந்து கேட்குறாங்க, "என்ன வீட்டுக்கு வேறு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா என்ன?" "ஆமாம், இந்த மாதிரி ஆனாவோட பிரதர்ஸும் வந்திருக்காங்க." ஆனாவோட பிரதர்ஸுமா? அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? பிஸ்னஸ்க்காகவா வந்திருக்காங்க?" "ஆமாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து அதான் டீலிங் ஓகே ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ப்ராஜெக்ட்காக எல்லோரும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க வந்து எங்கே தனியாக ஹோட்டல் புக் பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரம் தான், "இல்லை வேண்டாம், நம்ம வீடே பெருசாக தான் இருக்குது, அதனால் இங்கேயே வாங்க" அப்படின்ற மாதிரி ஆரமும் ஜின்னும் தான் சொன்னாங்க. அதனால அவங்க இங்கேயே வந்துட்டாங்க. "ஓ அப்படியா, ஓகே சரி" அப்படின்ட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, "ஓகே பரவாயில்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரோரா கேட்குறாங்க, "என்ன ஆன்ட்டி திடீர்னு இந்த சைடு?" அப்படின்னு. "இல்லைடா, அவங்களெலாம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். போன தடவை அர்ஷியை பார்த்ததுலேருந்து எனக்கு அர்ஷி ஞாபகமாகவே இருக்குது, என்னன்னு தெரியல" அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து, "ஓ அர்ஷியா, அவ்வளோ தூங்கிட்டு இருக்கா, நான் வேணா தூக்கிட்டு வரட்டுமா?" "இல்லை இல்லை இருக்கட்டும், அவள் எந்திரிச்சதும் அப்புறம் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க. "ஓகே ஆன்ட்டி பரவாயில்ல" அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஆனா வந்து நான் வாஷ்ரூம் யூஸ் லைக் ஆனா இல்லை ஆருத்ரா வந்து நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஒரு கெஸ்ட் ரூமுக்கு வந்து அவங்க வந்து போகிறாங்க. லைக் ஷிவானி தான் சொல்லிப்பாங்க, "அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்ட்டி, நீங்கள் இருந்த ரூம் தான்" அப்படின்னு சொல்லவும், "ஓகே நான் அங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து அவங்க பெட்டில் உட்காந்து யோசிக்கிறாங்க, "ஆனா ஏன் இந்த வீட்டுக்கு வரணும்? அப்போ அவள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் இருக்கணும். முதல்ல நம்ம இங்கே ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணணும். இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ என்ன தடுத்துட்ருக்காளா எல்லாத்தையும்? இவ என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். நானா அவளான்னு பார்த்துடுறேன்" அப்படின்ற மாதிரி தான் ஆருத்ரா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு வந்து கீழே ஆனா வந்து, "ஒரு வழியாக வந்தாச்சு, இனிமேல் நம்ம ஆட்டத்தை தான் ஆரம்பிக்கணும். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. அவளா நானான்னு பார்த்துடுறேன்" அப்படின்ட்டு ஆனாவும் இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. லைக் ஆனாவும் ஆருத்ராவும் ஒரே விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. "அவ எதுக்கு இங்கே வந்தா? இவ எதுக்கு இங்கே வந்தா?" அப்படின்ற மாதிரி. லைக் ஆருத்ரா வந்து ஆனா எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா வந்து ஆருத்ரா வந்து ஏன் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி இதை யோசிச்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்டா. இந்த எபிசோடு இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்ட்டு அடுத்த எபிசோடில் போடலாம். மேபி அடுத்த எபிசோடு டே ஆஃப்டர் டுமாரோ வரும்டா. இதை வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ நாளைக்கு இல்லாமல் நாளன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வரும். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை அதிகமாக உளரலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உளறியிருப்பேன், கண்டிப்பாக உளறியிருப்பேன். அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்னோடய சேனலில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் சேனலில் வந்து பயோவில் கொடுத்துருப்பேன். அதை வந்து ஃபாலோ பண்ணி அங்கே வந்து கேளுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்லேயுமே கேளுங்க, ஓகேவா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் என்னென்னா அதே மாதிரி எல்லாருமே வந்து ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது. வெயில் அதிகமாகுது, இல்லை மழை பெய்யுது, மாறி மாறி கிளைமேட் வரதுனால உங்களோட பாடிஸும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அது ஒத்துக்காமல் இருக்கும்போது உங்களுடைய உடம்பு வந்து சரியில்லாமல் போகும். அதனால் வந்து ஒழுங்காக உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்கடா. ஸோ மறக்காமல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் சொல்ல வந்தது. சொல்லிட்டேன்டா. ஓகே, அவ்வளோதான் ஆர்மி. தேங்க்யூ ஆர்மி. சராங்கே.